வணக்கம். சி செக்ஷன். இந்த வார்த்தைய கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டமும் பயமும் வருதா? அது ரொம்பவே இயல்புதான். ஆனா வாங்க, அந்த பயத்த அறிவா மாத்திர ஒரு சின்ன பயணத்துக்கு போலாம். சி செக்ஷன் பத்தின பலரும் அறியாத உண்மைகள இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர் பிரசாந்த் சொல்ற மாதிரி தெரியாத ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறது சகஜம். உங்களுக்கு இருக்கிற அந்த கவலை எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஆபரேஷன் தியேட்டர் பத்தின உங்க பார்வை நிச்சயமா மாறும்னு நாங்க நம்புறோம். சரி, வாங்க நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். நிறைய பேர் பயப்படுற அந்த ஆபரேஷன் தியேட்டர், அதாவது ஓடி, உண்மையில எப்படி ஒரு பயமுறுத்துற இடமா இல்லாம உங்களையும் உங்க குழந்தையும் பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு கோட்டையா இருக்குன்னு பார்க்கலாம். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனதும் சில விஷயங்கள் உங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம். ஆனா அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த ஜில்லுன்னு இருக்கிற காத்து பாக்டீரியா வளராம தடுக்கும். தொடர்ந்து கேட்குற அந்த பீபீப் சத்தம் இருக்கே, அது ஒரு ஹைடெக் சேஃப்டி ஷீல்டு மாதிரி. உங்க ஹார்ட் பீட், ஆக்சிஜன் லெவல்னு எல்லாத்தையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த நீல துணிகள், அதுதான் உங்களை சுத்தி ஒரு சுத்தமான பாதுகாப்பான எல்லையை உருவாக்குது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கும். சி செக்ஷன்ங்கிறது ஏதோ குழப்பமான விஷயம் கிடையாது. அது ஒரு நடனம் மாதிரி, ரொம்ப துல்லியமா அழகா கோர்வையாக்கப்பட்ட ஒரு செயல்முறை. அது எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. டாக்டர்ஸ் உங்க வயத்தின் ஒவ்வொரு லேயரையும் எவ்வளவு கவனமா கையாளுறாங்க பாருங்க. இதுல ரொம்ப முக்கியமானது திரச்சீலை விதி. அதாவது உங்க வயித்து தசைகளை வெட்ட மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீனை விளக்குற மாதிரி மெதுவா பிரிப்பாங்க. இதனால என்ன நன்மை தெரியுமா? நீங்க ரொம்ப வேகமா குணமாகி சீக்கிரமே இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். ஆபரேஷன் அப்போ நிறைய தாய்மார்களுக்கு யாரோ வயிற்றை இழுக்கிற மாதிரி இல்லனா அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது உங்களை கவலைப்படுத்தலாம். ஆனா உண்மையில இது ஒரு குட் நியூஸ். உங்க வலி நரம்புகள் நல்லா பிளாக் ஆகி மயக்க மருந்து பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது வலின்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன அசைவு, அவ்வளவுதான். இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, டாக்டர்ஸ் முதல் கீறல் போட்டதுல இருந்து நீங்க உங்க குழந்தையோட முகத்தை பாக்குற அந்த தருணம் வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? வெறும் 5லிருந்து 10 நிமிஷம்தான். ஆமாங்க, அந்த அளவுக்கு இந்த முழு ப்ராசஸும் வேகமாவும் துல்லியமாவும் நடக்கும். இப்போ அந்த மேஜிக்கல் மொமெண்ட்க்கு வருவோம். உங்க குழந்தை பிறந்ததும் அதுக்கு கிடைக்கிற முதல் பராமரிப்பு என்னன்னு பார்க்கலாம். உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்கிற முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா? அதுதான் தொப்புள் கொடிய கொஞ்சம் லேட்டா கட் பண்றது. குழந்தை பிறந்த உடனே கொடிய வெட்டாம 1 நிமிஷம் காத்திருக்கிறதுனால சுமார் 80லிருந்து 100 மில்லி இரும்புச்சத்து நிறைஞ்ச ரத்தம் குழந்தைக்கு போகும். இது குழந்தையோட முதல் 6 மாசத்துக்கு தேவையான ஒரு இரும்புச்சத்து பேங்க் மாதிரி. குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட இருக்குன்ற கிரீன் சிக்னல் கிடைச்சதும் ஒரு சின்ன செக்கப்க்கு அப்புறம் நேரா உங்ககிட்ட தான் குழந்தைய கொண்டு வருவாங்க. அந்த முதல் தொடுதல், அதாவது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் உண்டான பந்தத்தை பலப்படுத்துற ஒரு அற்புதமான தருணம். சரி, இப்ப க்ளோசிங் பார்ட்டுக்கு வருவோம். குழந்தைய வெளியெடுக்கிறத விட திறந்த பகுதிகளை மறுபடியும் மூடுறதுக்கு தான் எக்கப்பட்ட நேரம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு லேயரையும் அவ்ளோ நுணுக்கமா அவ்ளோ கவனமா தப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தை 10 நிமிஷத்துல வெளியே வந்திருக்கலாம். ஆனா டாக்டர்ஸ் டீம் அதுக்கப்புறம் 30லிருந்து 45 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? உங்க உடம்போட ஒவ்வொரு அடுக்கையும் மறுபடியும் கவனமா இணைச்சு நீங்க நல்லபடியா குணமாகணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான். டாக்டர்ஸ் டீமோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் பெஸ்ட் ஹீலிங் கொடுக்கணும். அதுக்காக தோலுக்கு அடியிலேயே கரையிற மாதிரி தையல் போடுறதுல இருந்து தழும்பு முடிஞ்சளவுக்கு மெல்லிசா ஒரு பென்சில் கோடு மாதிரி இருக்கணும்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மொத்த ப்ராசஸ்லயும் நீங்க சும்மா ஒரு பார்வையாளர் இல்ல, நீங்களும் இந்த டீம்ல ஒரு முக்கியமான ஆள். உங்க பிரசவம் பாதுகாப்பா நடக்க நீங்க என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம். சி செக்ஷனை பத்தி 2 பெரிய பயம் எல்லாருக்கும் இருக்கும். அது முதல்ல உடைச்சிடலாம். 1, ஆபரேஷனை நம்ம கண்ணால பார்க்க முடியுமோன்னு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு திரை உங்களை முழுசா மறைச்சிருக்கும். 2வது, அந்த இழுக்கிற உணர்வு வந்தா மயக்க மருந்து வேலை செய்யலையோன்னு. இல்லவே இல்ல, அது மயக்க மருந்து கரெக்டா வேலை செய்யுதுன்னு காட்டுற அறிகுறி. இப்போ உங்களுக்கான சில சிம்பிள் ரூல்ஸ். உங்க கைகளை எப்பவும் உங்க பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு குமட்டல், தலை சுற்றல் மாதிரி ஏதாவது கஷ்டமா இருந்தா தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. உடனே மயக்க மருந்து நிபுணர்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப முக்கியமா நல்ல ஆழமா மூச்சு விடுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்க குழந்தைக்கும் நல்லது. திடீர்னு உடம்பு நடுங்குதா? இல்ல மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ரொம்ப குமட்டுதா? பயப்படாதீங்க. இதெல்லாம் ரொம்ப பொதுவான விஷயங்கள் தான். ஆனா இது நீங்க உணர்ந்த உடனே டீம் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்னும் வேகமா உதவி செய்ய முடியும்.
சோ கடைசியா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஆபரேஷன் தியேட்டர்ல இயற்கை முடியல. அங்கதான் சயின்ஸ் உள்ள வந்து இயற்கையோட நோக்கமான பாதுகாப்பான பிரசவத்தை பத்திரமா நிறைவேத்துது. அந்த ரூமோட விஐபி அது நீங்க தான். இந்த பயணத்துக்கு அப்புறம் உங்க சி செக்ஷன் அனுபவத்தை ஒரு புது நம்பிக்கையோட, ஒரு தெளிவோட பாப்பீங்கன்னு நம்புறோம். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையோட இந்த முக்கியமான கட்டத்துல உங்க ஸ்டார் ரோலை செய்ய நீங்க ரெடியா?